அத்தனை கூட்டணி கட்சியுடைய என்டிஏ கூட்டணி அத்தனை கட்சியுடைய வெற்றி வேட்பாளராக போட்டியிடக்கூடிய எனக்கு, அதே போல நம்முடைய ரஜினிகாந்த் மன்றம், அஜித் மன்றம், அங்கே வந்து சிம்பம் மன்ற எல்லா தம்பிகளும் எல்லா சகோதரர்களும் எனக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க. அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. இன்றைக்கு மீண்டும் நம்முடைய தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி வேட்பாளரை போட்டியிடக்கூடிய எனக்கு நீங்கள் எல்லாம் ரத்தன தினத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று உங்கள் பாதம் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். ஆரத்தி எடுத்து பூக்களை தூவி வரவேற்பு கொடுத்த சகோதரர்களுக்கும் தங்கச்சிமார்களுக்கும் அக்காமார்களுக்கும் அம்மாமார்களுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. நான் என்றைக்கும் உங்கள் சகோதரன். உங்களுடைய ஆதரவால் நான் பஞ்சாயத்து தலைவராகவும் அதுக்கு பின்னால் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக வந்த பின்னால் நம்ம குனியமுத்தூர் மட்டுமல்ல, நம்ம தொகுதியிலையும் முழுமையா எல்லா திட்டமும் நம்ம தான் கொடுத்தோம். எல்லா திட்டங்களும் நாம் கொடுத்தோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நம்ம தொகுதிக்கு ஒரு கல்லூரி 9 கோடியில் இன்றைக்கு 2000 ரூபாய் பீஸில் படிக்கிறாங்க நம்முடைய குழந்தைகள், இளைஞர்கள், சகோதரிகள். அதே போல தனியாக கூட்டு கொண்டு திட்டம் கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் கொண்டு கொடுத்தோம் அத்திக்கடவு திட்டம். அதே போல இந்த குடியுத்தூர் பகுதிக்கு மட்டும் 30 லட்சம் லிட்டர் தண்ணி சிறுவாணி தண்ணி கூடுதலாக வாங்கி கொடுத்தேன். ஆனால் இன்னைக்கு சரியான முறையில் சிறுவாணி தண்ணியே கொடுக்கறதில்ல இந்த நகராட்சி, மாநகராட்சி. அது மட்டும் இல்லை, குடியுத்தூருக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்தோம். இன்றைக்கு அரசு மருத்துவமனை ஜிஹெச்ல பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சிறப்பான முறையில் இருதய அறுவை சிகிச்சை நடக்குது, சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நடக்குது. 25 கோடி கேன்சர் மிஷின் வாங்கி கொடுத்தோம். 50 வயசு மேற்பட்ட பிரஷர் வந்தா உடனே கைகால் வராமல் போயிடும் ஒரு சைடு. அது சரி பண்றதுக்கு கேன்சர் ஒரு மிஷின் வாங்கி கொடுத்தோம் 6 கோடியில். ஆகவே இப்படி பார்த்து நம்ம பண்ணணும். ஆகவே நீங்க எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கோயம்புத்தூரையே மாற்றி அமைச்சோம். உங்கள் சகோதரனான உங்கள் ஆதரவால் நான் வெற்றி பெற்று அமைச்சர் நடப்பது கோயம்புத்தூரை மாற்றி அமைச்சோம். ஆத்துப்பாலை உக்கட பாலம் நம்ம பேரை சொல்ல எப்பவுமே எந்த காலத்திலையும் அவனாசி ரோட்டில் 10 கிலோமீட்டருக்கு போல நம்ம பேரை சொல்லும். அதிகமான பாலங்கள், சாலைகள். அதே போல குறிச்சிக்குளம் ஸ்மார்ட் சிட்டியில் எப்படி பண்ணியிருக்கிறோம், ரேஸ் கோர்ஸ் எப்படி பண்ணியிருக்கோம், உக்கடத்தில் குளங்கள் எப்படி பண்ணியிருக்கிறோம். ஆகவே என்னென்ன திட்டங்கள் வேணுமோ அத்தனை கொண்டு வந்திருக்கிறோம். அதே போல ஏர்போர்ட் விரிவாக்கம் நம்ம கொண்டு வந்து பண்ணி கொடுத்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா திமுக கடவுளை போட்டாங்க. அது திட்டம் மட்டும் சரியா பண்ணியிருந்தா நம்முடைய இளைஞர்களுக்கு, நம்ம தம்பிகளுக்கு, தங்கச்சிக்கு எல்லாம் சென்னை, பெங்களூர் போயிட்டு இருக்காங்க. இங்கேயே வேலை வாய்ப்பு 50,000 பேருக்கு கிடைச்சிருக்கோம். அது கடவுளை போட்டாங்க. மீண்டும் 1 மாசத்துல அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடி தலைமையில் அமையும். மீண்டும் கண்டிப்பாக ஏர்போர்ட் விரிவாக்கம் பண்ணி ஐடி கம்பெனியை கொண்டு வருவோம். அது மட்டுமல்ல, அத்திகளோட திட்டம் 70 ஆண்டுகளோட பிரச்சனை. அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள், பொதுமக்கள் போராட்டம் இருந்தாங்க. அதை முடித்து கொடுத்தது எடப்பாடியாரோ நம்மளும் தான். அது மட்டுமல்ல, 6 புதிய கல்லூரி கோயம்புத்தூர் கொண்டு வந்தோம். நம்ம தொகுதியை பெரிய வளர்ச்சி, கோயம்போடு மிகப்பெரிய வளர்ச்சி. ஆனால் இந்த 5 ஆண்டு காலமாக எதுவுமே நடக்கல. அது மாநகராட்சியில் எப்படி வச்சிருந்தோமோ, எப்படி அதிகாரி வேலை செஞ்சாங்க, இப்ப என்ன வேலை செய்யறாங்க. அதே போல திமுக ஆட்சியில் என்ன பண்ணாங்க, திமுக வேட்பாளர்லாம் 5 வருஷத்துக்கு ஒருக்கா வருவாங்க, அதுக்கப்புறம் திரும்பி வரமாட்டாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் என்றைக்கு ஒரு சகோதரன். அது மட்டுமல்ல, திமுக என்ன சொல்லி ஓட்டு கேட்பாங்க, நாங்கள் 1000 ரூபாய் கொடுக்குறோம் மாதம் குடும்ப தலைவருக்கு சொல்லுவாங்க. 1000 ரூபாய் என்ன சொன்னாங்க 2021 என்ன சொன்னாங்க, எல்லா குடும்ப தலைவருக்கும் சொன்னாங்க. பாதி பேர் சொல்லுவாங்க. எத்தனை வருஷம் இருக்கு குடும்ப தலைவருக்கு எல்லாரும் சொன்னாங்க. ஆனா அப்படி கொடுக்குற பாதி பேருக்கு தான் எப்படி உங்க வரிப்படத்தில் கொடுக்குறாங்க. சொத்து வரி எவ்வளவு கட்டுறீங்க, மின்சார கட்டுற ஈபி பில் எவ்வளவு கட்டுறீங்க, பால் விலை எவ்வளவு கட்டுறீங்க, கட்டுமான பொருட்கள் எவ்வளவு கட்டுறீங்க, எவ்வளவு வாங்குறீங்க, அரிசி பருப்பு எண்ணெயில் எவ்வளவு வாங்குறீங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நம்முடைய ஆட்சி இருந்திருந்தா எவ்வளவு மீதி, 4 லட்சம் 5 லட்சம் மீதி. ஒவ்வொரு குடும்பத்துக்கு வரியாக 4 லட்சம் 5 லட்சம் எடுத்துட்டு வெறும் 1000 கொடுக்குறாங்க. பாதி பேருக்கு 1000 பிரிச்சா ஒரு நாளைக்கு வெறும் 33 ரூபாய் கொடுத்துட்டு உங்க ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் 4 லட்சம் எடுத்துட்டாங்க. ஆகவே நீங்கள் எல்லாம் இரட்டை இலை தினத்திலே வாக்களிக்கணும். என்றைக்கும் உங்கள் சகோதரன், எந்த பதில் தான் சிறந்த நான் உங்கள் சகோதரன்
டைம் வேற முடிய போகுது, அதனால வேகமா பேச வேண்டியது இருக்கு. நீங்க எல்லாம் இரட்டை இலை சின்னம் என்றைக்கு உங்கள் சகோதரன். அது மட்டுமல்ல, மீண்டும் வளர்ச்சி பெற, பெண்களை பாதுகாக்க, எங்க பார்த்தாலும் கஞ்சா வைக்கிறான், இதெல்லாம் தடுக்க, போலீஸ வேலை வாங்க, இரட்டை இலை சின்னம், இரட்டை இலை சின்னம், இரட்டை இலை சின்னம். நீங்க எல்லாம் எனக்காக சிறப்பாக பணியாற்றுறீங்க. ஒரு மாதம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, அதை மறக்கவே மாட்டேன். நன்றியே. எல்லா ஓட்டு இரட்டைக்கு வாங்கி கொடுங்க. நன்றி, வணக்கம். 10 போது அதுக்கு மேல பேச முடியாது. நம்முடைய ரஜினி மன்றம், அஜித் மன்றம் எல்லாரும் வாங்க. இனி எல்லாரும் சால்வ் பண்ணலாம். நன்றி, வணக்கம். பையனை பார்த்து ஜெகம் பையன்